ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ஒரு கிழி பரோட்டா ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு நான் 1/2 கிலோ மாவு எடுத்துக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா பிசைங்க மாவை. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்ச நேரம் இந்த மாவெல்லாம் பிசைஞ்சு முடித்த பிறகு ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட அதுக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. நல்லா மாவு ஊறினா தான் நம்மளுக்கு அந்த சாஃப்டான பரோட்டாஸ் கிடைக்கும். இப்போ நான் மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 2 ஹார்ஸ் அதுக்கு ரெஸ்ட் விட்டுட்டேன். இதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு, எனக்கு 1/2 கிலோ மாவுக்கு 6 உருண்டை வந்துச்சு. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்ச பிறகு இந்த வீடியோவில் வரா மாதிரி பரோட்டா மாதிரி வீசிட்டு அதை ரோல் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் சப்பாத்தி கட்டை போட்டு சின்னதாக தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் 2 பக்கமும் போட்டு எடுத்து தட்டினீங்கன்னா சூப்பரான பரோட்டா ரெடி. அடுத்து சிக்கன் கிரேவிக்காக ஒரு சட்டியில் எண்ணெய், சோம்பு, வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் 3 பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு நல்லா இதையும் வதக்கிட்டு நம்ம வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் கூட மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சா அதுலேருந்து தண்ணி விட ஸ்டார்ட் ஆகிடும். இதில் சைட் பை சைடு தேங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற கொத்தமல்லி தூள் நான் அப்போ தான் அரைச்சேன். இதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சிக்கன் கிரேவியில் சேர்த்துக்கோங்க. ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்க பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை போட்டு கலந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த சிக்கன் கிரேவியை அப்படியே எடுத்து ஊற வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தோசைக்கல்லை தூக்கி அடுப்பில் வச்சு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே அதை லைட்டாக தேய்ச்சி விட்டு அதை ஒரு ஃபுல் பாயில் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் எந்த மசாலாவும் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வெறும் உப்பு மட்டும் சேர்த்துக்கேன். இதையும் ரெடி பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அடுப்பில் வாழை இலையை நல்லா சுடுறேன். எந்த அளவுக்குனா நீங்கள் வாழை இலையை வைக்கும் போது அது ஒரு நல்ல பச்சை கலரில் மாறும். அந்த அளவுக்கு அதை சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெருப்பில் வாட்டின அந்த இலையை எடுத்து அதுக்குள்ளே பரோட்டா, மேலே சிக்கன் கிரேவி, திருப்பியும் ஆம்லெட், அதுக்கு மேலே திருப்பியும் சிக்கன் கிரேவி, அதுக்கு மேலே பரோட்டா, திருப்பியும் சிக்கன் கிரேவியை போட்டு நல்லா அந்த வாழை இலையை மடித்து இந்த வாழை இலையிலே உங்களுக்கு ஒரு நூல் மாதிரி வரும். அதை திரித்து அதோட கட்டி தோசைக்கல்லை ஒரு பக்கம் அடுப்பு மேலே வச்சு அதில் தண்ணியை ஊற்றி இந்த இப்போ பொட்டலம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 2 பக்கமும் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா செம்ம சாஃப்டாக வெந்துடும். ஒரு 2 பக்கமுமே நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த இலையோட கலர் மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க யார்கிட்டயோ கொடுத்து அதை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கோன்னு. அதை பிரிக்கும் போதே அந்த புகையோடு அந்த கலரை பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பர் ஹிட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்டில் தேங்க்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும்.